இந்த முட்டா பையன் டேரக்டர் வேறு எப்போ விடுவான்னு கேட்டு வரேன். ஏய் இனிமேல் சின்ன பேக்கை பெரிய பேக்லேயே வை. ஓகே. குமார் என்ன சீன்டா? ஏய் சீன் இப்போ நான் தான் சொல்லுவேன். குமார் நீ சொல்கிறேன்னா சொல்ல, நான் பேப்பர் பார்த்து வச்சுக்கிறேன். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டானா? வந்து வைப்பான். போய் கூட்டு வா போ. ம். பேருக்கு தான் அசிஸ்டன்ட் இருக்கு, ஒன்றுத்துக்கும் லாய்க்கல. கேள்றா, போன சீனில் ஒருத்தன் தப்பாக பேசியிருப்பானா, அவனை போட்டு மிதிப்பல, அதோட கண்டினியூஷன் தான் இது. இருந்தாலும் நேற்று என்ன பேச விட்ருக்கலாம். கேள்றா, நேராக போ. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருப்பான், முதுகுலேயே மிதி, கீழே விழுவான். மிதினா என்ன, சும்மா நடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட் சொல்கிற வரைக்கும் கவனி, கட் சொல்கிற வரைக்கும் குத்துற மாதிரி நடித்தா போதும், அவ்வளோதான். மச்சான் எப்போ வரணும்னு மட்டும் சொல்கிறியா? மச்சான் சொல்லிட்டேன், ஒரு 2 மினிட்ஸில் வந்து உட்காந்துவான். சரி சரி மச்சான், உனக்கு இப்போ ஷார்ட் இல்லைடா, லாஸ்ட்டில் தான். சரி, நான் இப்போ என்ன பண்ணோம்? காரில் போய் உட்காரு, கால் பண்ணுறேன், எந்த கேள்வியும் கேட்காம. அங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பான், நேராக போ. என்னடா என் ஃப்ரெண்டு மேலேடா கை வைக்கிறேன்னு எட்டி ஒரு மிதி, அவ்வளோதான். சரி மச்சான், நீ எப்படா கால் பண்ணுவ? 9:30. 9:30யா? மச்சான் சின்னதாக ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டா. மச்சி கவலைப்படாதடா, கன்ஃபார்ம் 9:30க்கு வந்துடுவேன்டா. போய் தொலை போ. மச்சி நீ ஒரு வேளை 9:30 கால் பண்ணலன்னா? 9:30 கால் பண்ணலன்னா 9:31 வந்து நில்றா. டேக் போலாமா? ரோலிங் மச்சான். டேக் போலாம். அந்த கவுண்ட் ஆஃப் 5. 5. எங்கடா இருந்துச்சு? வண்டியில் நினச்சேன்டா. டே அவங்ககிட்ட சொல்ல வேணாண்டா, கத்துவான்டா. 4. பின்ன ரெண்டுக்கு எடுத்த கேமரா தொலைச்சா என்ன கொஞ்சுவாங்களா? ஓ, 2 கேமரா தெரியுமா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டே லேட்டாக வந்திருக்கேன். 3. பாக்கெட்டில் எவ்வளோ மச்சான் காசு வச்சிருக்க? இன்னொரு நாள் ரெண்ட் எக்ஸ்ட்ரா வேணா காசு கொடுக்க வக்கு இருக்கா உனக்கு? உன் கதை தானே, உன்னை தவிர மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. 2. டேய் விடு மச்சான், தெரியாம பண்ணிட்டான். என்ன மச்சான் டைமுக்கு வர மாட்டியாடா? 1. ஆக்ஷன். தலை கொஞ்சம் லைவ்ல அடிப்பேன், வலிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மச்சான் அவன் நிஜமாலே அடிக்கிறான்டா. டேய் கட் சொல்றா. மச்சான் கடைசி நாள் ஷூட், இனிமேல் அவனை பாப்பமான்னு கூட தெரியும். அடி வாங்குறவனே சும்மா இருக்கான், உனக்கு என்னடா குடு. டேக் போலாமா ப்ரோ? கட் பண்ணாத. குமார் யார் இவரு? இவன் தான்டா நடிக்க வேண்டிய ஜூனியர் ஆர்டிஸ்ட். மச்சான் டேய், அப்ப அது எங்கப்பா போலீஸ போட்டு இந்த அடி அடிக்கிறா. ஒரு பெரிய ரவுடியா இருப்பான் போல. தலை கட் சொல்ற போறான், விடுதலை. ஆளு விடுடா டேய், நீங்களும் உங்க சாப்பிட்டு போ. டிடி புடி, கிளம்பு. சீக்கிரம் கேட்டு.
சீக்கிரம் டா. அஸ்வம் எடுத்து போட்டு வா. டேய், அவனை அப்படியே அங்கே விட்டு வந்துட்டோம்டா. இப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் நீ? ஒன்றும் பண்ணிருக்க வேணாம். என்னை விட்டு வந்திருக்காங்க, கூட்டிட்டு வந்திருப்பல. கூப்பிட்டு அந்த போலீஸ்காரனு கூட எடுத்துக்கா. அஸ்வக் கேட்ச் பயந்து பார்த்துருக்கியா? சார் சாரி சார். பேர் என்ன? சார் சாரி சார். பேரு ஆள் மாறிடுச்சு சார். சார் அஸ்வக் சார். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. சாரி சார். சார் சாரி சார். சார் சாரி சார். சார் சாரி சார். சார் ஐயோ சுதர் உன் கோ நியாயமானதான் சார். ஆனால் நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க சார். அது எப்படிடா எல்லாரும் முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்தி அது போட்டோ எடுத்து உன் மேல கோவம் சொல்றதெல்லாம் ரொம்ப சப்பையா இருக்கு. இது கோவத்தெல்லாம் தாண்டி ஒரு மாதிரியான வெறுப்பு. இதே மாதிரியான வெறுப்பு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு இன்னும் அவன் செம்மடி வாங்குவான்னு தோணுது. இது ஏதோ தெரியாம நடந்துச்சா? இதுக்கெல்லாம் யாராவது அச்சு சீன் ஆக்குவாங்களா? நீ அடிச்சதுல அடிச்சது தெளிஞ்சிருச்சுடா. என்னடா பண்ணுறது? இன்னும் எவ்வளோ நேரம்னா இங்கே இருக்க போகிறோம்? கரெக்டு. நான் ஒரு பிளான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுவோம். ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல 3 பேரும் இங்க இருக்கணும். நம்ம அங்கே போகிறோம். இல்லைன்னு பையன். உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? உன்ட்ட அஸ்வக் வண்டி சாவி இருக்குல்ல? 5 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். நானும் அவனும் உன் பின்னாடியே வருவோம். நீ வண்டி எடுத்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கதற அடிப்பேன். என்ன ஆனாலும் சரி அவனை கூட்டிட்டு தான் நம்ம போகிறோம். ஏன்ச்சு நிற்க சொன்னனே, ஓடணும்னு தோணுதா? போய் டீ சொல்லு. சார் ப்ளீஸ் சார். சார் நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க சார். நான் அடிக்கும்போது மட்டும் எல்லாருமே இருந்தீங்களா? என்னடா ஒருத்தனையும் காணோம். சார் இந்தியா நார்மலா சார்? நான் ஒரு டீனா? अकाउंट टीका நான் சொல்ற ஒரே நிமிஷம் கேளுங்க சார். சார் 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 வழி தெரியல சார். திரும்ப தப்பு பண்றியடா. சார் ப்ளீஸ் சார். சார் 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 சாரி சார். சார் சார் வழி தெரியல சார்.
சார் 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 சாரி சார் 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 சாரி சார் 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 ஏதாவது பேசுங்க சார். அதுல புல்லட் இல்லடா. என்ன சார்? டேய் அதுல புல்லட் இல்லடா. ஓகே சார். ஏய் என்னடா வண்டி திருப்பா. டேய் என்னாச்சு சொல்லுடா. ஏய் ஏண்டா லேட்டா வந்தேன்னு திட்டு தெரியுதுலண்ணா. ஓம் படத்துல ஓ சீன்ல எவன் நடிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியல. டேய் நான் அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தது கூட கிடையாதுடா. ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வரது உட்கார வைக்கிறது எல்லாம் இந்த ஏடியோட வேலை. அதான் அப்படியே விட்டேன். டேய் தூரத்துலன்னு பார்க்கும்போது சத்தியமா தெரியலடா. மானிட்டர்ல பார்த்துருந்தாலாச்சும் ஏதாவது சொல்லி வைப்பேன். இப்படி நல்லா மாறி மாறி பேசுங்கடா. அது அப்புறம் இவ்வளவு கேஷுவலா பேசுறீங்க. நம்ம இன்னும் பிரச்சனை வெளில வரல குமார். பயந்து ஓடி தான் வந்திருக்கோம். உங்களுக்கு என்னப்பா, நான் தானே மாட்டினேன். போலீஸ்காரன் நினைச்சு வந்திருக்கேன்டா. ஓ அப்பா நிஜமாலே போலீஸா? ஐயோ அல்ல அப்படி இல்லை மச்சி. அவன் மஃப்டியில் இருந்தாலுமே ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அடிச்சிருக்கணும்ல. ஏன் அடிக்கல? அவன் குடிச்சிருந்தான்டா. நான் 4 அடி அடிச்ச அப்புறம் தான் அவனுக்கு போதையே தெரிஞ்சது. இப்போ என்னடா பண்றது? அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு வழி இருக்கும். நீ பேசாதடா, நீ பேசாத. ஏய் உன்னை அடிக்கிற மாதிரி நடுறான்னு சொன்னா நீ போட்டு அடிச்சுட்டு என்னைய கேட்குற. போய் ரஷ் எடுத்து பாரு, அப்புறம் தெரியும். கேமரா எங்க? பேக்ல? பேக் எங்க? பேகு இவன் அவ்வளோ சீக்கிரம் நம்மள விட மாட்டான். இன்னைக்கு இல்லைனா இன்னொரு நாள் மாட்டுவோம். என்ன ஆனாலும் நீ கேமரா தான் திரும்ப வீட்டுக்கு போறோம். என்ன நாள்னா போடல. என்ன வேணா நடக்கலாம், எவ்வளவு மோசமா வேணா நடக்கலாம். ஏய் இப்போ என்ன பண்ணுங்கிற நீ? கெஞ்சதான் முடியும். போவோம், போய் கெஞ்சுவோம். அசிமா அந்த ரோட்ல காலை பிடிச்சி கிடப்போம். சொல்றாங்க நம்ம வர வரைக்கும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவன் என்ன வெட்டி பயனா? மச்சான் கிட்ட பார்த்தா தான்டா தெரியுது. என்னடா இப்படி இருக்கான்? நான் தான் நடிச்சேன், நான் பாத்துக்கிறேன். அவனால ஒன்றும் பண்ண முடியாது. மச்சி இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. தைரியமா இருக்க மாதிரி நடி. இது என்ன இடம் தெரியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே கூப்பிட்டு வந்தீங்க. இவ்வளோ தைரியமா இல்லடா. இப்ப சொல்லு. தெரியல. அன்அஃபிஷியல் என்கவுண்டர் எல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். என்னையா வேலை உனக்கு? ஃபோன் எடுக்காம? சரி கேளு.
இந்த கன்னிகாபுரத்துக்கிட்ட காலேஜ் பசங்களுக்கு சரக்கு ஓட்டினதுக்காக 4 பசங்களை பிடிச்சி வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற, ஜீப் எடுத்துட்டு நேராக ஸ்பாட்டுக்கு வந்துரு. நான் புல்லட்ல வந்து தொலைச்சிட்டேன். குமார், நீ பயப்படுற மாதிரியே நடிடா. இது பயப்படுற மாதிரி சார் நடிக்கிறீங்க. சார் சார் உண்மையிலேயே பயமா தான் சார் இருக்கு. சார் கெஞ்சி கேட்குறோம் சார், நாங்கள் சொல்கிறதே கொஞ்சம் கேளுங்க 1/2 மணி நேரம் இருக்கு, எவ்வளோ முடியுமோ பேசிக்கலாம். மீதி ஸ்டேஷனில் போய் பார்த்துக்குவோம். சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 இது ஷார்ட் ஃபிலிம் சார். ஹீரோ ஆள் மாற்றி உங்களை அடிச்சிட்டான் சார். ஷார்ட் ஃபில்மா? சார் சார் ஆமாம் சார், சீனில் ஹீரோ அடிக்க வேண்டிய ஆள் மாற்றி உங்களை அடிச்சிட்டான் சார். அவன் தான் சார் ஹீரோ. ஹீரோவாடா நீ? ஆமான்னு சொன்னால் அடிப்பான், இல்லைன்னு சொன்னால் அடிப்பான். ஹீரோ சார். என்னடா திரும்புற? சொல்லுங்க ஹீரோ சார், உங்களுக்கு ஏதாவது கதை தெரிஞ்சிருக்கும்ல? ஐயோ சார், கதையுமே அவன் தான் சார் இதுதான். ஓ அப்படியா விஷயம்? இவரே எழுதி இவரே நடிச்சுக்கிட்டாரா? பெரிய கமலஹாசன். இதுக்கு நீ திரும்பினா நானே ஒன்று அடிப்பேன்டா. ஏய் சொல்லு, இவ்வளோ நேரத்தில் எதாவது யோசிச்சிருக்க மாட்டேன், அடிச்சு விடு. சார், ஐயோ அதை நான் எப்படி சொல்லுவேன் சார், ஒரு ஃபேன்ஸ் கிளப்கான புரட்சி படம் சார். புரட்சியா? சார் புரட்சினா ஒரு ஃபேன்ஸ் கிளப்கான ஃபைட் சார். சண்டை ஃபேன்ஸ் கிளப்னா யார் யாருக்கும்? ரஜினி கமலா? இல்லை சார். விஜய் அஜித்தா? ஐயோ சார், நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் போய் சொல்கிறேனே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க சார். அப்போ இவ்வளோ நேரம் நான் நம்பிட்டு இருந்தேன்னு வேறு நினச்சியாட நீ? மச்சம் வேணாடா சார். ரம்பா ஃபேன்ஸ் கிளப் சார். என்னை பார்த்த என்ன லூசு பையன் மாதிரி தெரியுதா? ஆமாண்டா, அப்படிதான் தெரியுது. உன் தலைவி போஸ்டர் நான் தான் கிழிச்சேன், அப்படிதான் கிழிப்பேன். என்ன பண்ணுவ? சார், இங்கே ஒருத்தன் தப்பாக பேசுகிறான சார். அவனை அடிக்கிறது தான் சார் சீனு. அவனை அடிக்கும் போது தான் அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க சார். உங்களை அடிச்சிட்டேன். ஏன் ரம்பா? பிடிக்கும் சார். சின்ன வயசுலேருந்தே பார்த்த சில விஷயம். இன்ஃபேக்ட் அதை வச்சு தான் இந்த கதையே எழுதினேன் சார். நிஜமாலே ரம்பக்காக தானா? ரம்பாக்காக தான் சார் படமே. ரம்பாக்காக? ம். டேய் இன்பா, போன படம் ரிலீஸ் ஆனப்போ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவில் உங்கள் ரசிகன் பண்ணுற போஸ்டரை பார்த்தேன், கொளுத்திருவேன்னு சொன்னா இல்லையா? அந்த போஸ்டரை கொடுத்துரு. கடைசி படம், கடைசி போஸ்டர், இனிமேல் இந்த பக்கமே நாங்கள் வர மாட்டோம். ஏண்டா, நடிச்சது எங்கள் தலைவர், கூட நடிச்ச உங்களுக்கெல்லாம் எதுக்கிட்ட ரசிகன் பண்ணுற போஸ்டர்? போலீஸ்காரன் போனோம்னா நாங்கள் சொல்கிறது கூட மதிக்க மாட்டேன்ல. கடைசி படம், கடைசி போஸ்டர். இதே மாதிரியான வெறுப்பு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? டெலீட் பண்ணியாச்சா? கிளம்பு. டேய் வாங்கடா. வாடா. ஏய், உங்களை விட்டது உங்க குப்பை கதைக்காக இல்லை.
டேய் இந்த படத்தை ரொம்ப பார்ப்பாங்களா? நிறைய வாய்ப்பு இருக்கு சார். இங்கே வா. ஆ. படம் ஆரம்பித்த உடனே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஐ இந்திரான்னு சரி வரணும். சார், சரி கண்டிப்பா சார். எடுத்துட்டியாடா? கிளம்பு. வாடா. சார் பிடிக்கும் சார். சின்ன வயசுலேருந்தே பார்த்த சில விஷயம், இன்ஃபேக்ட் அதை வச்சு தான் இந்த கதையே எழுதினேன் சார். சாரி சார். உன்னை கிளம்ப தானே சொன்னேன். ஓகே சார். மச்சான் நீ எப்படா கால் பண்ணுவ? 9:30. 9:30 மச்சான் சின்னதாக ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டா? மச்சி கவலைப்படாதடா, கன்ஃபார்ம் 9:30 வந்துடுவேன்டா. போய் தொலை போ. மச்சி நீ ஒருவேளை 9:30 கால் பண்ணலன்னா? 9:30 கால் பண்ணா 9:30 வந்து நின்றா. கையை வைக்கிற